ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்திரமும் கைப்பழக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் தேங்காய் ஓடை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு சின்ன சைஸ் தேங்காய் ஓடு. உங்கள்கிட்ட பெரிய சைஸில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பாக நல்லா அழகாக கட் பண்ணணும். அதுக்காக இப்போ நான் பென்சில் வச்சு அதை மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணணும். ஏன்னா இதோட ஓரங்களில் பார்த்திங்க அப்படின்னா மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈவனாக இருக்கணும் இது மாதிரி. ஸோ இது எப்படி இந்த மாதிரி நான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். முதல்ல அதை கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறின அந்த தேங்காவோட எடுத்து இது மாதிரியான சமமான கல்லாக பார்த்து அது மேலே வச்சு நல்லா தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் இதோட மேடு பள்ளம்லாம் எப்படி மாறிடுச்சுன்னு. இப்போது அடிப்பாகத்தை தேய்ச்சி எடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஓரங்களில் தேய்ச்சி எடுக்கணும். இப்போது எல்லா பக்கமே இதை நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். இது இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அடிப்பாகத்தை மட்டும் தேய்ச்சிடலாம். இப்போது நமக்கு அந்த தேங்காய் ஓடு தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு வெயிலில் காய வைக்கணும். உள்பக்கம் மற்றும் வெளிப்பக்கம் எல்லாம் காயணும். ஈரமாக இருக்கும்போது இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் டல்லாக மாறிடும். இப்போ நம்ம அந்த தேங்காய் ஓட்டுக்குள்ளே படம் வரைய ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பென்சில்னாலேயும் வரையலாம், பேனானாலையும் வரையலாம். ஸோ கேமராவில் தெரியாததுனால நான் பேனானால் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இது மாதிரி சிம்பிளான டிசைன் கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இதில் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் கொடுக்குறதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஆன்லைனில் தேடி பாருங்கள். நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிசைன்ஸும் அதே மாதிரி ஆன்லைனில் தேடி பாருங்கள், நிறையவே இருக்குது. கலர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்குறேன். நுணுக்கமான இடங்களில் பேனாவை வச்சும் பெரிய இடங்களில் வாட்டர் மார்க்கரை யூஸ் பண்ணியும் நான் அவுட்லைன் வரைகிறேன். வாட்டர் மார்க்கர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த தேங்காயோட ஓட்டில் நான் தேய்க்கிறேன். ஏன் அப்படின்னா அது நல்லா பாலிஷ் ஆகிடும். ஸோ பெயிண்ட் பண்ண தேவையில்லை. இப்போது நான் இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் தயாரிக்க போகிறேன். அதுக்கு ஒரு மூடியும் கொஞ்சம் களிமண் அப்புறம் ஒரு குச்சி எடுத்துருக்கேன். அந்த பாட்டிலோட மூடிக்குள்ளே களிமண்ணை இந்த மாதிரி நல்லா வச்சு அமைக்கிடணும். இப்போது சின்ன சின்ன குச்சிகளாக ஒரு 4 குச்சி எடுத்திருக்கேன். அதில் 2 பெருசாகவும் 2 சின்னதாகவும் எடுத்திருக்கேன். அதை ரெண்டையும் நல்லா வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஊண்டிடணும். இப்போ ஒரு பேப்பரை நல்லா ரோல் பண்ணுங்கள். இது மாதிரி ரோல் பண்ண பேப்பரை ஒரு மோதிரம் மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிடும். இதை அந்த இன்னொரு தேங்காய் ஓட்டு மேலே நம்ம ஒட்டிடலாம். இப்போ நமக்கு அந்த 2 தேங்காய் ஓடுகளுமே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வீட்டுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.